ஏன்னா அவரோடு வண்டியில காரில் ஏறி நின்று மக்களை கை காமிச்சிருந்தாங்க. அந்த மக்கள் ஆனாலும் பார்த்து தம்மாய் நின்றுப்பான். அப்ப அந்த கூட்டத்தில் வந்து அளவான ஆட்கள் வந்திருக்கு. நீ செஞ்ச வேலைனாலே கூட்டம் அவரை பார்க்க முடியாது, கையை காமிடக்கூடாது, கிளாஸ் ஏறக்கூடாது, சட்டத்திட்டம் போட்டதுனால மக்கள் அவர் பார்க்குற ஆர்வத்தில், ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ ஒரு நடிகராவோ பார்க்குற ஆர்வத்தில் வந்து மக்கள் வந்து மொத்தம் சேர்ந்து நின்றுட்டான். அப்ப அந்த சாவு காரணம் யாரு? ரைட், கூட்டம் கூடிருச்சு. அந்த கூடின கூட்டத்துக்கு பாதுகாப்பு தர்றது யாரு வேலை? அரசு வேலை. கொடுத்தாலும் நீங்க ஒரு 10 பேர் இருந்தா அதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஒரு 100 பேர் வந்து அதுக்கேற்ற போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு 5000 பேர் வந்து அதுக்கேற்ற போலீஸ் பாதுகாப்பு 50,000 பேர் வந்து அதுக்கேற்ற போலீஸ் பாதுகாப்பு தரணும். உங்களோட போலீஸ் ஸ்ட்ரென்த் இல்லாத பட்சத்துக்கு அரசு என்ன செய்யண்டா, பக்கத்தில் உள்ள மாவட்டங்களை சொல்லி அந்த போலீஸை உள்ள வர சொல்லலாம். போலீஸ் தான் வேலையை செய்யறாங்க. அந்த போலீஸ் வந்து இந்த வேலையத்தையும் சேர்ந்து கட்டுப்பாடு வைக்கிறீங்க. அவங்க மக்களுக்கு பாதுகாக்க அவங்க வேலை. அவங்க வந்து திமுக காரங்க கிடையாது, அதிமுக காரங்க கிடையாது. அவங்க அதிகாரிகள். எந்த கட்சி வந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்களோ, மேலதிகாரி சொல்றாங்களோ, அந்த அமைச்சர் சொல்றாங்க, அதைத்தான் அவங்க கேட்பாங்க. சரிங்களா? அது இயற்கை தானே. அவங்க மேல சொல்லி தப்பெல்லாம் கிடையாது. ஆனா அங்க உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜின்னு ஒரு கேரக்டர் உட்கார்ந்து ஒருத்தர், ஏன்னா இவ்வளவு போலீஸ் போதும், இவ்வளவு இருந்தா போதும். ஏன் செந்தில் பாலாஜி அங்கதானே இருந்தாரு, லைவ் பார்த்து தானே இருந்தாரு. அந்த லைவ்ல தெரியாதா? அந்த கூட்டம் ஒண்ணு தெரியாதா? அந்த கூட்டத்துக்கு எப்பா ஒரு ஐஜிக்கு போன் பண்ணிச்சு, எப்பா சார் இந்த மாதிரி சார் கூட்டம் நிறைய கூடு செய்யுது, இன்னும் போலீஸ் ஏத்துனா கொஞ்சம் ஃப்ரீ ஆக முடியும் செய்ய முடியுன்ற சூழ்நிலையை நீங்க ஏன் சார் சொல்ல? ஏன் தெரியுமா? நாங்க வந்து சாதாரண பொதுஜனம், எங்க தளபதி முதற்கொண்டுமே. நீங்க வந்து நீங்க அரசு, எங்களை பாதுகாக்கிறது உங்க வேலையை. ஏன்னா நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம், நாங்கள் வரி கட்டுறோம். அப்ப எங்களை பாதுகாக்க யாரு வேலை நினைச்சீங்க? உங்க வேலை. இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு 10,000 பேர் கூடுறேன், வெறும் 10 போலீஸ் போட சரியா போகுமா? அப்ப எங்க மேல உங்க அக்கறை இருந்தோம். சரிங்களா? அரசுக்கு வந்து அரசுன்ற ஒரு தலைப்பை மாதிரி, மக்கள் வந்து பிள்ளைய மாதிரிட்டேன். அது எதிர்கட்சி ஆளுங்கட்சி இந்த கட்சியில தேவையே கிடையாது. சட்டம்ன்றது எல்லாத்துக்கும் ஒண்ணு தானே. நீ கொடுக்குற நிதின்றது எல்லாரும் ஒன்னா தானே போய் சேரும். அப்புறம் போலீஸ் பாதுகாப்பு மட்டும் நீ நிப்பாட்டி வச்சிருந்த. சரிங்களா? நீ போனீங்க வந்தீங்க, நாங்க சொல்ல கொலைக்கு காரணம் நீங்களா நாங்களா எனக்கு தெரியாது. அது சிபிஐ பாத்துக்க. எங்களை பாதுகாக்கிற வேலை யாரு வேலை சொல்லுங்கய்யா? உங்க வேலை. உங்க வேலையை சேர்த்து நீ உங்க கடமை செய்ய நீங்க ஏன் தவறுனீங்க சொல்லுங்க சார். கேட்டாங்க அண்ணன், எங்க அண்ணன் வந்து அங்கிள்னு சொன்னாருன்னு. என்ன ஸ்டாலின் சார் சிஎம் சார் சொன்னாருன்னு மரியாதை தனியா சொன்னாரு. சீமான் மாதிரி வாட பேசியிருந்தாரு. எங்க அண்ணன் பேசுங்க எடுத்து வச்சுங்க. சீமான் பேசுற பேச்சு எடுத்து வச்சுங்க. சரிங்களா? சீமான் வந்து உங்களோட முதலமைச்சரை எவ்வளவு இழிவா பேசிப்பாருன்ற வீடியோ உட்காந்து பாருங்க. எங்க அண்ணன் ஒரு கோரிக்கையை வச்சு செஞ்சு பேசினாலுமே உங்க எவ்வளவு மரியாதை பேசுனா தெரியுமா? சார் அங்கிள் பேசுனா தவிர்த்து வந்து வேற மாதிரி எப்படி பேசுனா சொல்லுங்க வைப்போம். சொல்லி அப்படி எதுவும் பேசலையே, ஏதாச்சும் அப்படி இடத்துல சொல்லுங்க வைப்போம். எங்கேயுமே இல்லையே. அப்ப உங்க நோக்கம் என்னண்டா, திமுகவா